நமஸ்தே. இன்னைக்கு நம்ம டே 13 ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸில் இன்ஃபினிட்டிவ் சென்டென்சஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இன்ஃபினிட்டிவ் சென்டென்சஸ்னால் என்ன? ஓகே, நானே சொல்கிறேன். இன்ஃபினிட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த ஒர்க்கை நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க, ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்ஃபினிட்டிவ் சென்டென்ஸ்னால் சொல்கிறேன். ஓகே, இது நம்ம ஹிந்தியில் எப்படி பேசலாம், எந்த மாதிரி நம்மளுக்கு சென்டென்சஸ் வருது அப்படிங்கிறதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸோடு நீங்கள் இதில் பார்ப்பீங்க. ஓகே ஓகே இப்போ ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். தின் மேன் சோனா பூரா ஹே, இட் இஸ் பேட் டு ஸ்லீப் இன் தி டே டைம். தின் அப்படின்னா டேன்னு அர்த்தம் ஹிந்தியில், மேன் அப்படின்னா இன்னன்னு அர்த்தம், சோனா அப்படின்னா ஸ்லீப். ஓகே, பூரா அப்படின்னா பேடா. அப்போ இங்கே பாருங்கள், நம்ம இங்கே லாஸ்ட்டில் வரக்கூடியது தான் நம்ம இங்கே ஃபஸ்ட்டில் சப்ஜெக்ட் கொண்டு வந்திருக்கோம். அப்போது டே டைம் அப்படின்னா இங்கே தின் மேன், ஸ்லீப் சோனா, பூரா ஹே. ஓகே, அப்போது எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்களா? இங்கிலீஷில் இருந்துட்டு தான் நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணணுன்னு பார்க்கணும். தின் மேன் சோனா பூரா ஹே. ஓகே, எப்போவுமே நான் சொன்ன மாதிரி வர்பை வந்து நம்ம லாஸ்ட்டில் வச்சு தான் இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுவோம் ஹிந்தியில். அதே மாதிரி தான் வந்திருக்கு. இப்போது செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஹிந்தி சீக்னா பஹுத் ஆசான் ஹே. இட் இஸ் வெரி ஈஸி டு லேர்ன் ஹிந்தி. ஹிந்தி படிக்கிறது ரொம்பவே ஈஸி. இங்கே லாஸ்ட்டில் ஹிந்தி வந்திருக்கு, இதை நம்ம ஃபஸ்ட் எடுத்திருக்கோம் பாருங்கள். ஹிந்தி, லேர்ன், சீக்னா, பஹுத் அப்படின்னா வெரி, ஆசான் அப்படின்னா ஈஸி. ஓகே, பார்த்தீங்களா? ஹிந்தி சீக்னா பஹுத் ஆசான் ஹே. ஹிந்தியை சப்ஜெக்டாக கொண்டு போயிருக்கோம், இது வந்து ஆப்ஜெக்டாக கொண்டு வந்திருக்கோம். ஆசான் வந்து நம்ம லாஸ்ட்டில் வர்பாட்டை கொண்டு போயிருக்கோம். ஓகே ஓகே இப்போ தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். धीरे से जागना अच्छा नहीं है, கெட்டப்பிங் லேட் இஸ் நாட் குட். தீரே சே அப்படின்னா இது வந்து நம்ம ஜாகனா அச்சா நெஹின். அச்சா அப்படின்னா நாட் குட், நெஹின் அப்படின்னா நாட். ஜாகனா அப்படின்னா எந்திரிக்கிறது, தீரேசே அப்படின்னா லேட். ஓகே, அப்போ இதை எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா லேட்டாக எந்திரிக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு நம்ம ஹிந்தியில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ பாருங்கள். தீரே சே ஜாகனா அச்சா நெஹின் ஹே. ஓகே, இனி இப்போ ஃபோர்த்து சென்டென்ஸ் பாருங்கள். इसको बेचना से क्या फ़ायदा है, what is the use of selling this. ஓகே, इसको அப்படின்னா திஸ்ன்னு அர்த்தம், பேச்னா அப்படின்னா செல்லிங், கியா அப்படின்னா வாட்டர், ஃபியாதானா யூஸ். ஓகே, இதுதான் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் படித்து வைக்கணும். ஓகே, இப்போ இஸ்கோ அப்படின்னா திஸ்ன்னு அர்த்தம், ஃபியாதானா செல்லிங், ஓகே, கியானா வாட், இந்த மாதிரி எல்லா வேர்ட்ஸுமே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், லாஸ்ட்டில் வர்றதை தான் நம்ம எங்கள் சப்ஜெக்டாக எடுத்துருக்கோம். பாருங்கள், இஸ்கோ. ஓகே, பேச்னானா செல்லிங், பேச்னா சே வாட், கியா, ஃபியாதா அப்படின்னா யூஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம வழக்கம் போல் ஹே வச்சு ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது இஸ்கோ பேச்னா சே கியா ஃபியாதா ஹே. இப்போது ஃபிஃப்த்து சென்டென்ஸை பாருங்கள். मुझे फल खरीदना के लिए रुपये दीजिए, எனக்கு ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு ரூபா தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபல் அப்படின்னா நம்மளுக்கு ஹிந்தியில் ஃப்ரூட்ஸ்னு அர்த்தம், முஜே அப்படின்னா மீ, கருதுனானா டு பை, இது வந்து கேலியே அப்படின்னா ஃபார்னு அர்த்தம். ஓகே, ரூபியேனா இது மணி, தீஜியே அப்படின்னா கிவ்னு அர்த்தம். ஓகே, அப்போ இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்த மீ இதை தான் நம்ம இங்கே சப்ஜெக்டாகிட்ட இங்கே கொண்டு போயிருக்கோம். மீ அப்படின்னா முஜே, முஜே, ஃப்ரூட்ஸ் அப்படின்னா ஃபல், ஃபல், பை கருதுனா, கேலியே ரூபே மணி, தீஜியேனா கிவ். ஓகே, அப்போ பாருங்கள், முஜே ஃபல் खरीदना के लिए रुपये दीजिए. இப்போது இந்த சிக்ஸ்த்து சென்டென்ஸ் பாருங்கள். கோபால் கே ஜானே கே பாத நாராயண் ஆயேகா. அப்போது இங்கே பாருங்கள்,
இங்கே நாராயணன் will come after கோபால் had left. இங்கே கோபால் லாஸ்டில் இருக்காங்க. இவங்கள தான் நம்ம ஹிந்தியில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டாக கொண்டு வருவோம். கோபால் கே ஜானேனா had left, கே பாத் அப்படின்னா ஆஃப்டர், நாராயண் will come அப்படின்னா ஆயேகா. ஓகே, கோபால் கே ஜானே கே பாத் நாராயண் ஆயேகா. ஓகே, புரிஞ்சதா? நம்ம ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸை நம்ம வந்து ஹிந்தியில் இல்லாட்ட தமிழ் சென்டென்ஸை நம்ம வந்து ஹிந்தியில் பேசணும்னு நினைக்கிறப்போ நம்ம லாஸ்ட்டில் இருந்தே தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வரோம். இதை நீங்கள் கவனிச்சாலே தெரியும். கோபால் கே ஜானே கே பாத் நாராயண் வெல்கம் அப்படின்னா ஆயேகா. ஓகே, ஆயேகாங்கிறது கம்னா அர்த்தம். ஓகே, கே பாத் அப்படின்னா ஆஃப்டர், ஜானே அப்படின்னா லெஃப்ட்னு அர்த்தம். இப்போ இந்த 7th சென்டென்ஸ் பாருங்கள். சீதா ரோஸ் காவேரி மே நஹானே ஜாத்தி ஹே. ஓகே, இது வந்து அதே மாதிரி தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், சீதா கோஸ் டு பாத் இன் தி காவேரி டெய்லி. சீதா அப்படின்னா சீதா தான் இங்கே சப்ஜெக்ட், அதனால தான் இந்த சீதா அப்படி இங்கே இருக்குது. ரோஸ் அப்படின்னா டெய்லி. இது வந்து காவேரி, மேன் அப்படின்னா இன்னன்னு அர்த்தம், நஹானேனா பாத், ஜாத்தி அப்படின்னா கோஸ். ஓகே, அப்போது சீதா ரோஸ் காவேரி மே நஹானே ஜாத்தி ஹே. ஓகே, சீதா சப்ஜெக்ட்னால அது எப்போவுமே ஃபர்ஸ்டில் தான் வரும். மீதி எல்லாமே நம்ம வழக்கம் போல் லாஸ்டில் இருந்தே தான் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். எப்போவுமே வேர்பு வந்து லாஸ்ட்டில் நம்ம வந்து கொண்டு வர மாதிரி தான் பேசி முடிக்கணும். ஓகே, இனி அடுத்தது லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். தும் சினிமா தேக்னே கப் ஜாவோகி. தும் அப்படின்னா யூன்னு அர்த்தம், சினிமா, தேக்னே அப்படின்னா டு சி, கப் அப்படின்னா வென், ஜாவோங்கினா கோ. தும் அப்படின்னா இது வந்து யூ, சினிமா, தேக்னே அப்படின்னா டு சி, கப் அப்படின்னா வென். ஓகே, ஜாவோகே இது வந்து நம்ம கொஸ்டின் டைப்பில் கேட்டிருக்காங்க, அதனால தான் நம்ம இங்கே வந்து தும் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நீ அந்த கொஸ்டின் வேர்டு வந்து நம்ம வெர்புக்கு முன்னாடி வந்து சேர்த்துருக்கோம். ஓகே, கப்ன்றதை நம்ம வேர்புக்கு முன்னாடி சேர்த்துருக்கோம். ஓகே, அப்போது இந்த சென்டென்ஸ் எப்படி வருது? தும் சினிமா தேக்னே கப் ஜாவோகி. ஓகே, எல்லா சென்டென்ஸும் அதுக்கு ரீட் பண்ணுறேன் பாருங்கள். दिन में सोना बुरा है, हिंदी सीखना बहुत आसान है, धीरे से जागना अच्छा नहीं है, इसको बेचना से क्या फ़ायदा है, मुझे फल खरीदने के लिए रुपए दीजिए, गोपाल के जाने के बाद नारायण आएगा, सीता रोज़ कावेरी में नहाने जाती है, तुम सिनेमा देखने कब जाओगी. ஓகே, இந்த சென்டென்சஸ் வந்து இன்றைக்கி நீங்கள் நல்லா படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அண்ட் இதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ நீங்கள் பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத்.